அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில் மண் என்கின்ற அலகின் தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப மண் தொடர்பாக நாங்க ஏற்கனவே நிறைய விடயங்கள் பார்த்திருக்கிறோம். மண்ணில மணல் மண் தொடர்பாக, இருவாட்டி மண் தொடர்பாக, களிமண் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக மண்ணில் அடங்கியுள்ள கூறுகள் எந்தெந்த கூறு மண்ணுல இருக்கு. திண்மமாக இருக்கலாம், திண்ம கூறுகள். மண்ணில வளி இருக்குது, மண்ணில நீர் இருக்குது, மண்ணில வாழக்கூடிய சில உயிரண்டிகள் இருக்குது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்ப இன்று நாங்கள் மண்ணில வளி இருக்குது என்றதை காட்டுறதுக்குரிய 2 பரிசோதனைகள் பற்றி பார்க்கலாம். அதாவது மண்ணில் வளி அடங்கியுள்ளவையை இனம் காணுதல். மண்ணில் வளி அடங்கியுள்ளவையை இனம் மண்ணில் வளி அடங்கியுள்ளவையை இனம் காண போறோம். சரி, இப்ப எங்களுக்கு இதுக்கு தேவை 2 கண்ணாடி குவளை. அதாவது கண்ணாடியால செய்யப்பட்டிருக்கிற பாத்திரங்கள் எடுத்தாலும் கண்ணாடியால செய்யப்பட்டது எடுத்தோம்னா எங்களுக்கு பார்க்கிறதுக்கு சுகமாக கண்ணாடியால செய்யப்பட்ட பாத்திரங்களை எடுக்கணும். அதுல ஒன்றுக்கு மண், ஒரு பகுதிக்கு மண் போடுவோம். ஒரு பாத்திரத்துக்குள்ள மண் எடுக்க போறோம். மண் எடுத்திருக்கிறோம். மற்றைய பாத்திரத்துல நீரை எடுக்கும். மற்றைய பாத்திரத்துல நீர். சரியா? அப்ப இது நீர், இது மண். மண் எடுக்கப்பட்டது. புத்தகம் உள்ளவர்கள் புத்தகத்திலே பார்க்கலாம். 84வது பக்கத்துல உங்களுக்கு இது தரப்பட்டிருக்கு செயற்பாடு. இப்ப 2 பாத்திரங்கள் எடுக்கிறோம். ஒரு பாத்திரத்துக்குள்ள மண்ணை நிரப்புறோம். மற்றைய பாத்திரத்துல அதே அளவுக்கு நீரை எடுத்துக்கொள்ளும். இப்ப இந்த நீர் பாத்திரத்துல அடங்கி இருக்கிற நீரை எடுத்து மண் இருக்கிற பாத்திரத்துக்குள்ள விடுறீங்க. இத நீரை எடுத்து மண் அடங்கி இருக்கிற பாத்திரத்துக்குள்ள ஊத்த போறீங்க. அதாவது மண்ணுக்கு மேல தண்ணியை விட போறீங்க. இப்ப நீங்க இதை கற்பனையாக யோசிச்சு கொள்ளுங்க. மண்ணுக்கு மேல தண்ணியை விட போறோம். இப்ப அதுக்கு பக்கத்திலேயே நாங்க வரைஞ்சாத்தான் இது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு சரி. சரி, இப்ப அதே அளவு அந்த அதே பாத்திரத்துல நாங்க பார்ப்போம். அப்பதான் நம்மளுக்கு அளவு வித்தியாசம். சரி, இப்ப எங்களுக்கு இந்த மண்ணுக்கு மேல நீரை நாங்க ஊற்றிக்க மண் எவ்வளவுக்கு இருந்தது அதே அளவுக்கு மண் இருக்கும். மண் ஒன்றும் செய்யாது. ஆனா
நீங்க தண்ணிய ஊத்தின உடனே இந்த மண்ணுக்கு மேல ஒரு கொஞ்ச தூரத்துக்கு தான் தண்ணி நிக்கும். பாருங்க, இப்ப உங்களுக்கு ஊத்தின பிறகு பாத்தீங்கன்னா இப்படித்தான் தெரியும். ஆனா நீங்க ஊத்துறது இப்ப இது 4 சென்டிமீட்டர்ல நீங்க ஊத்தி இருக்கிறீங்கன்னா இது ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 4 சென்டிமீட்டருக்கு நீங்க ஊத்தி இருக்கிறீங்க. அதாவது ஒரே அளவு தான். மண் எடுத்தது 4 சென்டிமீட்டர், தண்ணி எடுத்தது 4 சென்டிமீட்டருக்கு. அப்ப இப்ப நீங்க தண்ணிய கொண்டு போய் மண்ணுக்கு மேல ஊத்தினா 4 சென்டிமீட்டரோட இந்த 4 சென்டிமீட்டரும் சேர்ந்து 8 சென்டிமீட்டருக்கு நிற்கும் என்று எதிர்பார்ப்பீங்க. அப்படித்தானே? அப்ப இப்ப நீங்க என்ன 8 சென்டிமீட்டர் ஆயிருக்கும் நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அது 8 சென்டிமீட்டரோட குறைவா இருக்கு. ஒரு 7 சென்டிமீட்டர்ல இருக்கணும். 7 சென்டிமீட்டர் தான் இருக்கு அளந்து பார்க்க. சரியா? இப்ப இது 7 சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப அந்த 1 சென்டிமீட்டர் எங்க? இப்ப நாங்க விட்டது 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் சரியாதான் எடுத்த நாங்க. ஆனா தண்ணிய நீருக்கு ஊத்தினோன்னு 7 சென்டிமீட்டர்லதான் நிக்குது. 8 சென்டிமீட்டர் வர வேணும், 7 சென்டிமீட்டர் நிக்குது. அப்ப 1 சென்டிமீட்டர் எங்க? எங்க போயிட்டு எங்க போயிட்டு வந்தா அந்த 1 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வழிதான் இருக்கு. இங்க இருக்குது, மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. மண்ணுக்குள்ள வழிதான் இருக்குது. சரியா? அப்ப இப்ப என்ன நடந்திருக்குன்னா இந்த மண்ணுக்குள்ள ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வழி நின்றுருக்கு. மண்ணுக்குள்ள வழி இருந்திருக்குது. அதனாலதான் அது 4 சென்டிமீட்டர் காட்டி இருக்கு. ஆனா உண்மையாக மண் 3 சென்டிமீட்டரா தான் இருந்திருக்கும். 3 சென்டிமீட்டர் மண்ணும் 1 சென்டிமீட்டர்ல வழியும் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த மூன்று ஒன்று 4 சென்டிமீட்டருக்கு மண் நிக்குதுன்னு நாங்க எடுத்திருக்கிறோம் உண்மையா. ஆனா இதுக்குள்ள என்ன நின்று இருக்குது? வழி. இப்ப நீங்க தண்ணிய ஊத்தினோன்னு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ள இறங்கிடும். இறங்கேக்க இதுக்கு இருந்த வழி கொஞ்சம் செம்படிய வச்சு வழி இல்லாம போனா மண் என்ன செய்யணும்? 3 மீட்டர் ஆயிடும். மண் 3 மீட்டர் ஆனோன்னு தண்ணி 4 சென்டிமீட்டர் தான் அதுல மாறாது. 4 3 7 சென்டிமீட்டர்ல அது வந்து நின்று இருக்கு. டோட்டலா 2 விட்டோன்னு 7 சென்டிமீட்டர் காட்டும். அது சரி. அப்ப நான் அந்த 1 சென்டிமீட்டர் எங்க போயிட்டு தந்தா அது கேஸ், அது ஒரு வழி, அது வெளியில போயிடுச்சு. தண்ணி உள்ள போன உடனே மண்ணுக்குள்ள போன உடனே மண்ணுக்கு இருந்து பாத்தீங்கன்னா சில சமயம் குழி குழியா வரும். அது கேஸ் வெளியில போய். ஆகவே இதை செய்து பார்த்துட்டு நான் என்ன முடிவுக்கு வரேன்டா, மண்ணுக்குள்ள வழி இருக்கு. மண் தானே இப்ப அதுக்குள்ள ஒண்ணும் இருக்கான்னு யோசிக்க கூடாது. மண்ணுக்குள்ள வழி இருக்கலாம். ஆகவே இந்த செயற்பாட்டில இருந்து நான் என்ன முடிவுக்கு வருவேன்டா, எனக்கு ஏன் இதுல 1 சென்டிமீட்டர் குறைஞ்சது? அந்த வழி காரணமா. அப்ப மண்ணில ஏன் வழி இருக்க வேணும்? மண்ணுக்குள்ள வழி ஏன் இருக்க வேணும் அப்படி? அதான் வெளியில இவ்வளவு பிரதேசம் இருக்குது தானே, வளிமண்டலம் இருக்குது, பெரிய இடைவெளி இருக்குது. வழி எங்களுக்கு எங்களுக்கும் இந்த சூழலுக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்கு. அது நிறைய காற்று நிரம்பி இருக்கலாம் தானே வழி. அப்புறம் மண்ணுக்குள்ள போய் வழி இருக்க வேணும்ன்றதுக்கு அவசியம் என்ன? அப்படி இருந்த அந்த மண் வழியில தொழில் என்ன? எதுக்காக இருக்குது? சரியா? அப்ப இப்ப பாருங்க, சில உயிரினங்கள் மண்ணுக்கு கீழே வசிக்கும். எறும்புகள் பாப்பீங்க, சில பூச்சி இனங்கள், தேள், கொடுக்கான், சரி அந்த மாதிரி மண்புழு, இதெல்லாம் மண்ணுக்குள்ளேயே வாழ்றதுக்கு பழக்கப்பட்ட அங்கிகள். அப்ப அந்த உயிரங்கிகளுக்கு என்ன தேவைப்படும்? சுவாசத்துக்கு வாயு தேவைப்படும். ஆக்சிஜன் வாயு தேவை.
அல்லது தாவரங்களுக்கு, தாவர வேர்களுக்கு சுவாசத்துக்கு ஆக்சிஜன் தேவை. அப்ப அது எங்க போய் எடுக்கிறது? மண்ணுக்குள்ள. அப்ப அது மண்ணுக்குள்ளேயே வழி கிடைக்கணும் அதுங்களுக்கு. அந்த தேவைக்காகத்தான் உயிரங்கிகள் வாழ வேணும்ன்றதுக்காகத்தான் மண்ணுக்குள்ளேயும் வழி இருக்குது. அப்ப மண் வழியின் தொழில் என்னன்னு கேட்டா, மண் வாழ் அங்கிகளுக்கான ஆக்சிஜனை வழங்குறது. நாங்க வெளியில இருக்கிறோம், அதாவது மண்ணுக்கு மேலே இருக்கிறோம், மண்ணுக்கு உள்ள இல்லத்தானே, நாங்க மேலே இருக்கிறோம். உங்களுக்கு தாராளமாக சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் வாயு கிடைக்கும். அதுவே மண்ணுக்கு உள்ள வாழ்ற அங்கிக்கு மண்ணுக்கு உள்ள இருக்கிற வழியில இருந்துதான் ஆக்சிஜன் கிடைக்க வரும். சரியா? அதே மாதிரி இந்த மண்ணுக்குள்ள வழி இருந்தா தான் ஒரு வித்து முளைக்கும். ஒரு வித்து முளைக்கும். அப்ப வித்து முளைக்கிறதுக்காகவும் மண்ணுக்கு வழி தேவை. இப்ப எதுக்காக நாங்க பாருங்க, விதைக்கிறதுக்கு முதல்ல மண்ணை எதுக்காக நாங்க கொத்தி கிளறி விடுறோம்? அப்படி செய்து விட்டா மண்ணுக்கு அதிகமான வழி கிடைக்கும். அந்த வழியை வச்சு அந்த தாவரம் இலகுவாக வளரும். அதுக்காகத்தான் கொத்தி மண்ணை பண்படுத்தி தண்ணி விட்டு எல்லாம் செய்த பிறகுதான் நாங்க அதுல விதைப்போம். இப்ப அதுக்காகத்தான் இந்த மண் வழி உள்ள போகுது. மண்ணின் வழியில தொழில் என்னது? மண்ணில வாழ்ற உயிரங்கிகளுக்கு சுவாசம், வித்து முளைக்கிறதுக்கு, மண்ணை சரியாக நெகிழ்வடைய செய்யறது. அதாவது ஒரு உயிரங்கி வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணை மாத்துறது வழி. சரியா? அப்ப எங்களுக்கு இந்த முதலாவது பரிசோதனையில இருந்து மண்ணுக்குள்ள வழி இருந்திருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். சரியா? மண்ணுக்குள்ள வழி இருக்கு. அடுத்ததான ஒரு செயற்பாடை பார்ப்போம். மண்ணுக்குள்ள நீர் அடங்கி இருக்கா? மண்ணுக்குள்ள நீர் இருக்கான்னு பார்க்க போறோம். அப்ப இந்த செயற்பாடு என்னது? மண்ணுக்குள்ள வழி இருக்குன்றத காட்டணும். எப்படி பார்த்திருக்கிறாங்க? ஒரே மாதிரி பாத்திரத்துல ஒரே அளவுக்கு மண்ணும் எடுத்திருக்கிறோம், நீரும் எடுத்திருக்கிறோம். அதாவது 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். இப்ப அந்த தண்ணியை எடுத்து மண்ணுக்குள்ள விட்டுட்டு பாக்குறோம். அப்ப 4 சென்டிமீட்டருக்கு 4 சென்டிமீட்டர் விட்டு இருந்தா ரெண்டும் சேர்ந்து 8 சென்டிமீட்டர் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா 7 சென்டிமீட்டர் தான் வருது. ஆகவே 1 சென்டிமீட்டர் காணாம போயிட்டுதான்னு தேடைக்குள்ளதான் மண்ணுக்குள்ள 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வழிதான் இருக்குது. நாங்க தண்ணிய ஊத்தினோன்னு அந்த மண்ணின் இடைவெளிக்குள்ள எல்லாம் காத்து நின்ற இடத்துக்குள்ள எல்லாம் நீர் போய் சேர்ந்துட்டது. ஆகவே அந்த காற்று வெளியேறிட்டு அந்த 1 சென்டிமீட்டர் இல்லாம போய் 7 சென்டிமீட்டர் ஆகியுள்ளது. ஆகவே மண்ணில் வழி உண்டு. இது ஒரு பரிசோதனையாக நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்க பார்ப்போம், மண்ணில நீர் இருக்குன்றத காட்டுறோம். மண்ணில நீர் உண்டு, வழி இருக்குன்னு இருக்கிறது பார்த்துட்டேன். இப்ப நாங்க மண்ணு நீர், இதுக்கு என்ன செய்ய போறோம்னா, ஒரு கொதி குழாயை எடுத்து கொதி குழாய் உள்ள எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் மண்ணை போடணும். மண்ணை எடுத்து போடுறோம். போட்டுட்டு அதை நாங்க சின்னதா ஒரு மதுசார விளக்கு வச்சு மதுசார விளக்கு வச்சு எரிய வைக்க போறோம். கொதி குழாய்ன்றதுனால நாங்க அதை நேரம் பிடிக்கலாம். சரியா? இப்ப எங்களுக்கு இந்த கொதி குழாய்க்குள்ள இந்த மண் சூடானா இதுல திரவ துளிகள் படியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பனி படிஞ்ச மாதிரி படியும். சின்ன சின்ன
துளிகள் படியும். இதுக்கால புகை போற மாதிரி இருக்கு. சரி. அப்ப இப்ப நாங்க இந்த கொதி குழாய்க்குள்ள மண்ணை போட்டு வெப்பமாக்கிக்க இது கொதி குழாய் உள்ளுக்கு மண். கொதி குழாய் மண் போட்டு ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணிக்கல எங்களோட அவதானம் என்னவாக இருந்ததுன்னா இந்த கொதி குழாயின் மேற்பகுதி, இத மேற்பகுதின்னு சொல்லு. மேற்பகுதியில சிறிய திரவ துளிகள், திரவம்னா தெரியுதானே, லிக்விட், சிறிய திரவ துளிகள் அவதானிக்கப்பட்டது. அதாவது படிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இப்ப யோசிக்கலாம், இப்ப இதுல வந்த அந்த சின்ன சின்ன திரவ துளி நீர் தானா அல்லது வேற ஏதுமா? இப்ப நாங்க மண்ணில இருந்து அந்த திரவ துளிகள் வந்திருக்குது, அதை நாங்க நீர்ன்னு சொல்லலாமா, வாட்டர்ன்னு சொல்லுவோமா, இல்ல வேற ஏதாவது திரவ துளியா, வேற ஏதாவது திரவமா? திரவம்னா தனியே தண்ணி மட்டும் இல்ல தானே உள்ளே, வேற வேற திரவங்களாக இருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப இதுக்கு எந்த பதார்த்தத்தை யூஸ் பண்ணலாம்? செப்பு சல்பேட். செப்பு சல்பேட். செப்பு சல்பேட் பாத்தீங்கன்னா நீரற்ற செப்பு சல்பேட் எடுப்போம். நீரற்றது, நீரற்ற செப்பு சல்பேட் ஏன் எடுக்கிறோம்னா அது வெள்ளை நிறம், வெள்ளை கலர் இல்ல, வெள்ளிறமாக இருக்கு. அந்த வெள்ளை நிற தூள் எடுத்து இதுக்குள்ள நாங்க கொஞ்சத்தை ஆட் பண்ணோம். திரவ துளிக்கு மேல அந்த வெண்ணிறமான தூளை ஆட் பண்ணி அது நீளமாக மாறினால், நீலம் வெள்ளையாக இருப்பது நீளமாக மாறியிருந்தால் இந்த மண்ணிலிருந்து வந்தது நீர் என்ற முடிவுக்கு வரலாம். ஏன் அப்படி சொல்றோம்? நீரற்ற செப்பு சல்பேட்டு தான் வெள்ளை, நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட்டு நீலம். நீரேற்றப்பட்டால் அந்த செப்பு சல்பேட்டு என்ன கலராக வரும்? நீரேற்றினால் செப்பு சல்பேட் CuSO போன்ற குறியீடு நீல நிறமாக வரும். அப்ப என்ன சொல்றோம்? மண்ணில இருந்து ஆவியாகி வந்த அந்த திரவத்துளி நீராக இருந்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் நீரற்ற செப்பு செல்வேட்டை போடும்போது அது நீரேற்றப்பட்ட செப்பு செல்வேட்டா மாறி நீல நிறத்தை காட்டும். ஆகவே இதுல இருந்து என்ன சொல்றோம்? மண்ணில் நீர் அடங்கி இருக்கு, மண்ணில நீர் அடங்கி இருக்கு. அப்ப ஏற்கனவே நாங்க பார்த்த விடயம் மண்ணில வளி இருக்குது, இப்ப பார்த்த விடயம் மண்ணில நீர் இருக்குது. சரியா? அப்ப இந்த இரண்டு பரிசோதனைகள்ல இருந்தும் மண்ணுக்குள்ள நீரும் இருக்குது, மண்ணுக்குள்ள வளியும் உண்டு என்ற முடிவுக்கு நாங்க வரலாம். அப்ப மண்ணில வளி இருக்கிறதுனால அதோட தொழில் நாங்க பார்த்திருக்கிறோம். மண்ணுல வாழ்ற அங்கிகளுக்கு சுவாசத்துக்கு தேவையான வாயு கொடுக்க வேணும், ஆக்சிஜன் வாயு. அது போக வித்து முளைக்கிறதுக்கு வழி வேணும். அதனால மண்ணுல வழி இருக்கு. மண்ணுல ஏன் நீர் இருக்கு? மண்ணுல நீர் இருக்கிறதுனால என்ன நன்மை? யோசிச்சு பாருங்க. மண்ணுல நீர் இருந்தா தான் தாவரம் அது உயிர் வாழ்றதுக்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்ளும். இப்ப கட்டாயம் மண்ணுல தண்ணி இருக்கணும். அதை விட தண்ணி இருந்தா தான் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்றோம். மண் அதிகமாக சூடாகும். அப்ப அதுல தண்ணி இருந்தா தான் வெப்பநிலையை ஓரளவு கட்டுப்படுத்தலாம்.
அதை விட தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு கட்டாயம் மண்ணுல தண்ணி இருக்க வேணும். வேர் மூலம் நீர் உறிஞ்ச வேணும். அப்ப ஒளித்தொகுப்பு நடக்கிறதுக்கு கட்டாயம் மண்ணுல தண்ணி நீர் அவசியம். சரியா? ஆகவே நாங்க இன்றைக்கு பார்த்த விடயம் மண்ணில வளியும் உண்டு, மண்ணில நீரும் உண்டு. சரியா? அப்ப இந்த ரெண்டு விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் சில வினாக்களை பார்ப்போம். எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தரும். இதுல நாங்க நீர் அடங்கியுள்ளதை காட்டுறதுக்கு உரிய பரிசோதனையில உங்களுக்கு வரக்கூடிய சில வினாக்கள். நீரற்ற செப்பு சல்பேட்டு என்ன நிறம்? நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட்டு என்ன நிறம்? சரி, அந்த மாதிரியான சில வினாக்கள் உங்களுக்கு வரும். எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது, மண் வழியில் தொழில்கள் எவை? மண்ணில் இருக்கக்கூடிய வழியின் தொழில் என்ன? இரண்டாவது, நீரற்ற செப்பு சல்பேட்டின் நிறம் யாது? நீரற்ற செப்பு சல்பேட்டின் நிறம் யாது? நீரற்ற செப்பு சல்பேட்டின் நிறம் யாது? மூன்றாவது, நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட்டின் நிறம் யாது? நாலாவது, மண் நீரின் தொழில் யாது? தொழில்கள் யாது? தொழில்கள் எவை? மண் நீரின் தொழில்கள் எவை? சரியா? இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. இதற்கு அடுத்ததாக நாங்கள் பகுதி 1க்குரிய சில வினாக்களை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் 1 தொடக்கம்
10 வரையான வினா இலக்கங்களை போட்டுக்கொண்டு அதுக்குரிய விடைகளை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ஆன்சரை நீங்க மட்டும் எழுதினா சரி, வினாக்களை எழுத வேண்டியது இல்லை. சரியா? இதுல நாங்க முதலாவது மண் வழியிட்ட தொழில்கள், மண்ணில வழி இருக்கிறதுனால மண் அங்கிகளுக்கான சுவாசம் வித்து முளைத்தலுக்கு உதவுறது. அதுதான் மண்ணில இருக்கிற வழியின்ற தொழில். சரி, அதே மாதிரி இரண்டாவது நீரற்ற செப்பு செல்வேற்றின் நிறம் கலர். நீரற்றதென்றால் வெண்ணிறம் அல்லது வெள்ளை. வெண்ணிறம் அல்லது வெள்ளை என்றும் போடலாம். மூன்றாவது நீர் ஏற்றப்பட்டது செப்பு சல்பேட் என்றால் அதுக்கு செப்பு சல்பேட்டுக்கு நீர் சேர்த்திருந்தால் அது நீலம். நீங்க ஆய்வு கூடத்துல சில விட செப்பு சல்பேட்டின் நிறம் யாது என்றால் நீலம் என்று போட்டிருப்பீங்க. அது நீங்க நீலம் என்று போட்டதுக்கான காரணம் அதுல நீர் சேர்க்கப்பட்டிருக்கு. நீர் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆகவே அது நீல நிறமாக உங்களுக்கு தெரியுது. சரியா? மற்றும்படி அதுல நீர் இல்லை என்றால் அது வெண்ணிறம் தான். இந்த பரிசோதனைக்கு நாங்க மண்ணில நீர் இருக்குன்னு காட்டுறதுக்கு ஸ்பெஷலா எதுக்காக செப்பு சல்பேட்டு நீரற்றதை எடுக்கிறோம்னா அது நீர் ஏற்றினா நீளமாகும் என்ற அந்த தன்மைக்காகத்தான். நமக்கு இப்படியும் கேட்கப்படலாம் ஒரு கேள்வி. உம், மண்ணில நீர் உண்டு என்ற காட்டுற பரிசோதனைக்காக நீங்க எந்த இரசாயன பதார்த்தத்தை பயன்படுத்தலாம், எந்த இரசாயன பொருளை நீங்க பயன்படுத்தலாம்னு கேட்பீங்க. அப்ப அதுல நீங்க நீரற்ற செப்பு சல்வேட் என்று கொடுக்கணும். நீரேற்றப்பட்ட செப்பு சல்வேட்டை போட்டு நாங்க அதை செய்ய இயலாது. எனது நீரேற்றினது ஏற்கனவே நீளமாக இருக்கும், அதை போட்டாம நீளமாவே இருந்தா எங்களால அது சொல்ல முடியாது. ஆகவே என்ன செய்யறோம், நீரற்ற எடுத்தோம்னா அது நீரேறி நீல நிறமாக காட்டும். மண்ணீரின் தொழில். மண்ணில் இருக்கிற நீர் என்ன செய்யுதுன்னா தாவரங்கள் குளிர்ச்சி அடைகிறதுக்கு, தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நடக்கிறதுக்கு, தாவரம் தனக்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்றதுக்காக மண்ணில நீர் இருக்கு. இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களை பார்க்கலாம். ஒன்றில இருந்து 10 வரைக்குமாக நீங்க நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. பகுதி ஒன்று வினாக்கள். போட்டுக்கொள்ளுங்க.
பகுதி 1 வினாக்கள். முதலாவது வினா வாசிக்க வாசிக்க அதுக்குரிய விடைகளை எழுதி கொள்ளுங்க. விடைய மட்டும் நோட் பண்ணுங்க. முதலாவதுக்கு எத்தனையாவது ஆன்சர். முதலாவது அங்கியொன்றின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகாக விளங்குவது. அங்கியொன்றின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகாக விளங்கும். 1 இழையம், 2 அங்கம், 3 கலம், 4 தொகுதி. எந்த விடை பொருத்தமானது என்று போட்டுக்கொள்ளும். கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை ஆக்க அலகு. இரண்டாவது வினா. பின்வரும் அங்கங்களுள் குறித்த ஒரு தொகுதியினுள் அமையாதது. அப்போ ஒரு தொகுதிக்குள்ள, தொகுதி என்றால் அது சுவாச தொகுதியாக இருக்கலாம், சமிபாட்டு தொகுதியாக இருக்கலாம், வன்கூட்டு தொகுதி, எதுவோ உண்டு. அந்த ஒரு தொகுதிக்குள்ள இல்லாம வரும், வேற தொகுதிக்கு வரும். முதலாவது சதை, ஈரல், சிறுகுடல், 4 வாதநாளி. இப்ப இதுல எது இது மூன்று ஒரே ஒரே தொகுதிக்குள்ளேயும் ஒன்று வேற தொகுதியிலையும் வந்துருக்கு. சமிபாட்டு தொகுதியில 3, சுவாச தொகுதியில 1 சேர்ந்து போடப்பட்டிருக்கு. அப்ப இதுல எது வேற தொகுதிக்கு வரும், எந்த அங்கம் என்று போட்டீங்க. மூன்றாவது வளி மாசடைதலில் பங்கு கொள்ளும் வாயு நிலை மாசாக்கி. நம்ம வளி மாசடைகிற சந்தர்ப்பம் தெரியும் உங்களுக்கு, வளி எப்படி மாசடையும். அதுல பங்களிப்பு செய்யக்கூடிய வாயு நிலையில இருக்கிற மாசாக்கி, அதாவது கேஸாகவே இருந்து வாயுவாக இருக்கிறதுனால வளிய மாசடைய செய்வது. 1 கார்பன் துகள்கள், 2 கார்பனோரொட்சைட் என்றது ஒரு வாயு, ஈய துணிக்கைகள், 4வது சீமெந்து துகள்கள். சீமெந்து துகள்கள். சரியா? 4வது கீழே தரப்பட்டுள்ள எழுத்துக்களுள் பக்க நேர்மாறலை காட்டக்கூடியது. பக்க நேர்மாறல்னா இது, நீங்க அதுல ஒண்ட கண்ணாடிக்கு முழுக்க பிடிச்சா அது வேற மாதிரி தெரியும். ஓ, 2வது எஸ், 3வது வி என்ற எழுத்து, 4வது எச் என்ற எழுத்து. இதுல எந்த எழுத்து கண்ணாடியில மாறி தெரியும்? பக்க நேர்மாறு. ஐந்தாவது வினா பாப்பம். மின் சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றக்கூடிய ஓர் உபகரணம். அப்ப நாங்க கரண்ட கொடுத்தா ஹீட் ஆகும். 1 சூரியப்படல், சோலார், 2வது டைனமோ, 3வது அமிழ்ப்பு வெப்பமாக்கி, 4வது உலர் மின்கலம் பேட்டரி. சரியா? 5வது
ஆறாவது, தேனீ கொட்டினால் பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான பதார்த்தம். தேனீ கொட்டினா உங்களுக்கு தெரியும், வீட்டுல இருக்கிற ஒரு பதார்த்தத்தை எடுத்து போடுவார்கள். அது எது? ஒன்று எலுமிச்சம் சாறு, 2 அப்பச்சோடா, 3 உப்பு கரைசல், 4 வினாகிரி. அப்ப தேனீ கொட்டினா எதை போடுவாங்க? ஏழாவது, உரோஞ்சும் போது ஏற்றங்கள் உருவாகின்றன என கூறியவர். அப்ப உரோஞ்சும் போதண்டா ஒன்றோட ஒன்று உரசேங்கல்ல, அதுல இருந்து ஏற்றங்கள் உருவாகும் என்று சொன்னது யார்? ஏற்றங்கள் உருவாகும் என கூறியவர். ஒன்று பெஞ்சமின் பிராங்கிலின், 2 வில்லியம் கில்பர்ட், 3 நியூட்டன், 4 வாட்சன். யார் என்று சொல்லி ஆன்சரை போட்டுக்கொள்ளும். எட்டாவது, கீழ் வருவனவற்றுள் பூக்கும் தாவரம். கீழ் வருவனவற்றுள் பூக்கும் தாவரம். பூக்கும் தாவரம் என்றால் பூக்களை எது தோற்றுவிக்கும் என்றது. பூக்களை தோற்றுவிக்கக்கூடியது ஒன்று மடுப்பனை, யூக்கலிப்டஸ், சைப்ரஸ், மார்காந்தியா. அதுல எதுன்னு சொல்லி பார்த்து போட்டுக்கணும் ஆன்சர், பொருத்தமான ஆன்சர். அடுத்தது ஒன்பதாவது, உடலில் யூரியா உற்பத்தி செய்யும் இடம். யூரியா எந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படும்? எந்த அங்கத்துல? ஒன்று சிறுநீரகம், 2 ஈரல், 3 இரைப்பை, 4 சதை. பத்தாவது, தரப்பட்ட பதார்த்தங்களில் கார கரைசல் எது? காரம், அமிலம் என்கிற பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. காரம் எப்படி இருக்கும், அமிலம் எப்படி இருக்கும். இதுல கார கரைசல் எது? ஒன்று வினாகிரி, 2 HCl. HCl என்பது ஐதரோ குளோரிக் அமிலம். HCl என்ற அர்த்தம் ஐதரோ குளோரிக் அமிலம். 3 தேசி பொடி, 4 எரிசோடா. எரிசோடா. இதுல கார கரைசல் எது? இந்த 10 வினாக்களுக்குமான விடைகளை எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். முதல்ல இருந்து நாங்க கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. அங்கேயொன்றின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகாக விளங்குவது. இளையம், அங்கம், தளம், தொகுதி. இரண்டாவது, பின்வரும் அங்கங்களுள் குறித்த ஒரு தொகுதியினுள் அமையாதது
ஒன்று சதை, ஈரல், சிறுகுடல், வாதநாளி. மூன்றாவது வளி மாசடைதலில் பங்கு கொள்ளும் வாயு நிலையில இருக்கிற மாசாக்கி. ஒன்று காபன் துகள்கள், இரண்டு கார்பனோரோக்சைடு, மூன்று ஈயத்துணிக்கை, நான்கு சீமெந்து. நான்காவது கீழே தரப்பட்டுள்ள எழுத்துக்களும் பக்க நேர்மாறலை காட்டக்கூடிய எழுத்து. ஓ, எஸ், பி, எச். ஐந்தாவது மின் சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றும் ஒரு உபகரணம் சூரியப்படல், டைனமோ, அமிழ்பு வெப்பமாக்கி உலரும் மின்கலம். ஆறாவது தேனீ கொட்டினால் பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான பதார்த்தம் ஒன்று எலுமிச்சை சாறு, இரண்டு அப்பச்சோடா, மூன்று உப்பு கரைசல், நான்கு வினாகிரி. ஏழாவது உரோஞ்சும் போது ஏற்றங்கள் உருவாகின்றன என கூறியவர் ஒன்று பெஞ்சமின் பிராங்கிலின், இரண்டு வில்லியம் கில்பர்ட், மூன்று நியூட்டன், நான்கு வாட்சன். எட்டாவது கீழ்வருவனவற்றுள் பூக்கும் தாவரம் ஒன்று மடுப்பனை, இரண்டு யூக்கலிப்டசு, மூன்று சைப்ரஸ், நான்கு மார்காந்தியா. ஒன்பதாவது உடலில் யூரியா உற்பத்தி செய்யப்படும் இடம் எது? ஒன்று சிறுநீரகம், இரண்டு ஈரல், மூன்று இரைப்பை, நான்கு சதை. பத்தாவது தரப்பட்டுள்ள பதார்த்தங்களில் காரக்கரைசல் எது? ஒன்று வினாகிரி, இரண்டு ஐதரோகுளோரிக் அமிலம், மூன்று தேசிப்புளி, நான்கு எரிசோடா. ஆகவே இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்றால் நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்வை இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்புல உங்களை பார்க்கிறேன். தேங்க்யூ.